500 கிலோமீட்டர் பிரயாணம் போனால் ஒரு 5-6 கிலோமீட்டர் மனசுலேயே நிற்கும், ஒரு 5-6 இடங்கள் நிற்கும் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கப்புறம் பாண்டியராஜ் அவர் கூட பிரயாணம் போவீங்களா என்ன? ஏன்னா 2 பேருமே பேசிக்கிட்டே ஒரு பூடகமாக ஏதோ ஒரு தெரிஞ்சுது எங்களுக்கு, ஏதோ ஒரு சின்ன சண்டை சச்சரவு, அது என்ன இது? 2 பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, படம் பண்ண வேணாம்னு நினச்சோம். ஆனால் பண்ணும்போது அது வந்து ரொம்ப அழகான அனுபவம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அவரோட நிறைய படம் பண்ணுவேன் நான். அவருடைய எழுத்தும் அவர் யோசிக்கிற விதமும் அவர் மெனக்கிடுற விதமும் அதுக்கு அவ்வளோ சிரத்தை எடுத்துப்பாப்புல. இந்த படம் ஒரு படத்தை எடுக்கிறது மட்டும் இல்லை, ஒரு படம் உங்கள் மக்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும், தேட்டரை விட்டு போகிற வரைக்கும் அது என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் யோசிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவ்வளோ பொறுப்பாக அதை செய்யக்கூடியவர். டேரக்டர் சார் அண்ட் ஹீரோ சார் 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது விஜய் சேதுபதி சார் தான் வரணும், வந்தால் அவர்கிட்ட போய் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் 2 பேருக்குள்ள சின்ன ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்குது. அது எழுதும் போது என்ன உங்களுக்கு தோணுச்சு? அப்புறம் சார் உங்களுக்கு டேரக்டர் சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, நாங்கள் சண்டைக்கு அப்புறம் மிஸ்கின் சாருடைய பிறந்த நாளில் ஒன்று சேர்ந்துட்டோம். அதனால் ஏதோ விளையாட்டுக்கு ஆரம்பித்தோம். அது தலைப்பே வந்து விஜய் சேதுபதி பாண்டராஜ் சண்டைன்னு தான் வந்துருமோன்னு இதாக இருக்கு. சண்டை உண்மைதான், நடந்தது தான். ஆனாலும் அருவாள் அவர் எடுக்கலை, நான் கத்தி எடுக்கலை, துப்பாக்கி எந்த ஆயுதமும் எடுக்கலை. நீ எப்படி நான் எப்படின்னு கையையும் நீட்டிக்கல. ஒரு சின்ன மனஸ்தாபம், அது பெரிய மனஸ்தாபமாக மாறிச்சு. சரி ஓகே, வாழ்க்கையில் உங்களை நான் படம் வேண்டாம், நீங்களும் படம் பண்ண வேண்டாம், பிரிஞ்சுட்டோம். அன்பா தான் பிரிஞ்சோம், சண்டைகள்லாம் வார்த்தைகள்லாம் இல்லை. அப்புறம் மிஸ்கின் சார் அவர் பிறந்தநாள் கூப்பிட்டாரு. அங்கே போயிருக்கும்போது பார்த்தா அவர் என்ட்ரி ஆகுறாரு. இப்போ இந்த மனுஷனை நம்ம இப்போ எப்படி ஃபேஸ் பண்ணுறது, நம்ம விலைக்கு போயிடுவோமா நான் யோசிக்கிறேன். அவரும் அந்த மனநில் வந்தாரா என்னன்னு தெரில. சரி ஹாய் சொல்லிடுவோமா, இல்லை அப்படியே விலை ஓரமாக ஒரு ஈகோ இருக்கும்ல, பொதுவாக மனிதனுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும்ல, அந்த ஈகோ எனக்கு கொஞ்சம் அதிகம் இருக்குன்னு வச்சுக்கலேன். ஓடிக்கிட்டே இருக்கு, கேக் வெட்டுவோம் அப்படின்னு மிஸ்கின் சார் கூப்பிட்றாரு. அப்புறம் அந்த கூட்டத்தோட மிங்கிள் ஆகிட்டோம். இந்த கூட்டத்துக்கு அந்த மனுஷன் நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ட்டு மிங்கிள் ஆகிட்டோம். திடீர்னு பார்த்தா கேக் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அப்படி கழுத்தோடு இழுத்துட்டு பார்த்தா, திரும்பி பார்த்தா இவர் என்ன தலைவா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ஒரு படம் பண்ணுவோமான்னு அங்கேயே ஒன்று சேர்ந்துட்டோம். அது அவரே கேட்டுட்டார். இல்லை தலைவா அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் அப்படின்னு, இல்லை நீங்களும் கொஞ்சம் அப்படி தான் பேசுனீங்க அப்படின்னு. சரி ஓகே, அடுத்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னா. அப்புறம் கதையை வந்து நான் என் கேமராமேன்ட்ட சொன்னேன், இது சேது சார் பண்ணால் தான் நல்லா இருக்கும்னா. சேது சாரோட அவன் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கான். அவன் உடனே ஃபோன் அடித்து, பாண்டியராஜ் ஒரு சரியான கதை வச்சுருக்கான் கேளுங்க அப்படின்னாரு. ஓகே வர சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கதையை போய் சென்னேன். ஒரு 20 நிமிஷம் தான் ஃபஸ்ட்டு நான் கதைக்கு சொன்னேன் அவருக்கு. அப்போ வந்து ஒரு ஐடியா, ஒரு இது இருந்தது. கேட்ட உடனே அந்த ஆகாச வீரன், பேரரசி, பொற்சொல்வன், அந்த ஒரு 10 கேரக்டர் பேரும்போது அவர் ரொம்ப சார் சூப்பராக இருக்குது சார், பேரே ரொம்ப அழகாக, ஒரு ரசிக்கிற விதம் இருக்குல்ல, ஒரு கதையை வந்து அவ்வளோ அழகாக அதை ரிசீவ் பண்ணி அவ்வளோ அழகாக ரசித்து சார் நான் அதை உடனே பண்ணுறேன். அவர் மேனேஜர் குமார் சார் 2 பேரும் தான் கேட்டாங்க. அது கேட்ட உடனே ஒருத்தரை பார்த்து சூப்பராக இருக்குது நம்ம பண்ணிடுவோம் சார் அப்படின்னாங்க. அப்படி தான் அது அன்பா அழகாக ஸ்டார்ட் ஆனது.